Hi friends, Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to Isa Creations. இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா எங்கள் மாமா வீட்டு மினி கார்டன் பார்த்துருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஸ்னேக் பிளான்ட் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பக்கத்தால் கனகாமரம், அதுக்கப்புறம் பாருங்கள் கனகாமரம், அதுக்கப்புறம் வந்து துளசி இல்லை, இது வந்து சளிக்கு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த பிளான்ட்டை வந்து நான் எங்கள் வீட்லேயும் இருக்குது, உங்களுக்கே தெரியும். அது பக்கத்தில் பாதாம் மரம் பாருங்கள், இடுக்கில் போய் சின்ன இடத்துல முளைச்சிருக்கு. எங்களுக்கு பாதாம் மரம் வேணான்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாதாம் மரம் இது ஃபுல் வீடியோ தான் போடுவேன் இது. அது பக்கத்தாலேயே பாருங்கள் இங்கேயும் ஒரு கனகாமரம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் வாழை மரம் பார்த்தீங்களா, வாழை மரம். அதுக்கப்புறம் வந்து பெரண்டை, உங்களுக்கு தெரியுதா, கொஞ்சம் நல்லா தலையுது பெரண்டை பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே தலையுது பெரண்டை. அது பக்கத்தில் மிளகா கொஞ்சம் காஞ்சின மாதிரி இருக்குது, இப்போ தண்ணி ஊற்றுறேன்னு சொன்னாங்க. பக்கத்தில் குச்சி வந்து ரோஸ் குச்சி. அதுக்கப்புறம் இது மிளகா நிறையவே சின்ன மரத்தில் இவ்வளோ வந்திருக்கு, போதும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு மிளகா. அதுக்கப்புறம் வந்து வாங்க அவங்க தென்னை மரத்தை பார்க்கலாம். இதுதான் தென்னை மரம். இன்றைக்கி காலையில் தான் இளநி 10 தேங்காய் 16 பிச்சுட்டு இருந்தாங்க. இளநி 10 தேங்காய் 16. நோம்பு மாதம் எப்போ வந்தாலும் வருஷம் வந்து நிறைய பிச்சு மஜீதுக்கு கொடுப்பாங்க கஞ்சி செய்கிறதுக்காக, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதுவும் ஒரு பாதாம் மரம் தான், இதுவும் பெருசாக இருக்கும். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கூலில் வைக்கிறீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு பாருங்கள் நிறைய பிளான்ட்ஸஸ் இருக்குது. அப்படியே இங்கிட்டு வந்து 2 தென்னை மரம். இந்த தென்னை மரத்துலேயே நிறையா வந்திருக்கு. இன்றைக்கி தான் நிறைய பிச்சிட்டாங்க. இந்த மரத்தில் பாதி அந்த மரத்தில் பாதின்னு ஒரு அளவாக பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள் மணி பிளான்ட், அதுக்கப்புறம் காய்ச்சல் சாப்பிட்றது அதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் சின்ன பிளான்ட்ஸஸ் இருக்குது பாருங்கள், சின்ன பிளான்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்கே வந்து இது சோளம் பாருங்கள், இது நான் நிறைய டைம் நானும் வச்சுருக்கேன். வெத்தலை பாருங்கள், எங்கள் வீட்லேயும் வெத்தலை இந்த சைஸில் தான் இருக்கும். தண்ணி நிறைய ஊற்றுனனால வெத்தலையோட லீஃப் ஒரு கை அளவு இருக்குது, என் கை அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே அளவு வச்சு பார்த்தேன், நிறைய லீஃப் பெருசாக வருது. இது கொஞ்சம் காரமான வெத்தலை, கொஞ்சம் காரமாக இருக்கும் பாருங்கள், பெருசாக தான் இருக்குது. அப்படியே அது பக்கத்தால் செவ்வந்தி, பப்பாயா செவ்வந்தி ஃப்ளவர் வந்து அவங்க பிக்காமல் விட்டுட்டாங்க, கட் பண்ணி விடணும். நான் தான் கட் பண்ணி விடுவேன். அதுக்கப்புறம் அது பக்கத்தால் வந்து இது என்னதுன்னா சுகுட்டி கீரை. அது பக்கத்தால் வந்து நான் வச்சுருக்கேன், நான் கூட சொல்வேன் பீட்ரூட் பிளான்ட், ஆனால் அது பேர் பீட்ரூட் பிளான்ட்டில் வேறு என்னமோ எனக்கு வந்து வாயில் வரல. இதுவும் சுகுட்டி கீரை தான். பயங்க 2 பழம் வந்திருக்கு. நான் ஒரு பழம் எடுத்து சாப்பிட்றேன், ரொம்ப சூப்பராக இருக்கும் சுகுட்டி கீரையோட பழம். இது வந்து ரொம்ப வந்து உடல் ஆரோக்கியம் தருது. இது பாருங்கள் கத்தாழையில் வந்து இப்படி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்ஆ கிரியேஷனில் ஹெர்பல் ஹேர் பவுடர் வந்திருக்கு. அது 21 மூலிகை போட்டு நாங்கள் செய்கிறோம். அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். பெயின், பொடுகு, ஹேர் ஃபால் எல்லாத்த விட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களுக்கு ஆர்டர் வேணால் ஆர்டர் கொடுங்க. 50 கிராம் 70 ரூபா மட்டுமே. 21 மூலிகை போகிறோம் இயற்கையான முறைப்படி. பாருங்கள் வெத்தலை, நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது எங்கள் மாமா வீட்டில். உங்களுக்கே பார்க்க தெரியும், நான் சொல்லவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன், உங்களுக்கே தெரியும் அது என்னென்ன பிளான்ட்டு. நீங்கள் உங்கள் வீட்டில் பிளான்ட் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி க்ரீன் கலர் ஹாட் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. முருங்கை மரம் நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் கனகாமரம், அதுக்கப்புறம் சின்ன வாழை மரம் அது நிறைய மரம் இருக்குது. இது பாருங்கள் பப்பாயா ட்ரீ, இது பனானா ட்ரீ. பக்கத்தில் நிறைய பிளான்ட்ஸஸ் இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு இந்த மாதிரி கார்டன்லலாம் வர ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அதிலலாம் பாருங்கள் இங்கே வந்து ரொம்ப காற்று வந்து ஸ்பீடாக வருது. தென்னை மரம் இருக்குது, ஸ்பீடாக வருது. எங்கள் வீட்டுக்கு நேர் வீடு தான் எங்கள் மாமா வீடும். அங்கே நிறைய பிளான்ட்ஸஸ் இருக்குது. எங்கள் வீட்லேயும் மிளகாலாம் சொல்லவே தேவையில்லை, அதிகமாக வருது. இங்கே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எவ்வளோ வருது நீங்களே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. குக்கிங் வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் குக்கிங் வீடியோ போடுவோம்.
இருக்குது பாருங்கள், நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னென்னா கத்திரிக்காய். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் இருக்குது. கோவா அந்த சைடு இருக்குது பாருங்கள், கோவா ட்ரீ. கத்திரிக்காயோட லீஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அந்த லீஃப் தொட எனக்கு செடிகள் தொடவே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எஸ்ஆர் கிரியேஷன் சேனலுக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ்ஆர் கிரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேணான்னு சொல்லி வீடியோ பார்க்காம விட்டுறாதீங்க. உங்களை நம்பி தான் இருக்கோம்.